அன்பார்ந்த குழந்தைகளே, வணக்கம். உங்களுக்கு கதை பிடிக்குமா? நான் உங்களுக்கு ஒரு கதை கூற போறேன். பாடத்தின் தலைப்பு படம் பார்த்து கதை கூறுக. இந்த கதையில் 4 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் படத்தை பாருங்கள். முதல் படத்தில் என்ன இருக்கிறது? சிங்கம் தூங்குற மாதிரி இருக்குது. அதன் மேல் எலி ஒன்று இருக்கிறது. இரண்டாவது படத்தை பாருங்கள். இரண்டாவது படத்தில் சிங்கம் சிரித்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. சிங்கம் அதன் கையால் எலியை பிடித்து கொண்டிருக்கிறது. மூன்றாம் படத்தை பாருங்கள். மூன்றாம் படத்தில் என்ன இருக்கு? எலி சிங்கத்தின் அருகில் இருக்கிறது. சிங்கம் வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. நான்காம் படத்தை பாருங்கள். நான்காம் படத்தில் சிங்கம் சிங்கத்தின் மேல் இருந்த வலையை கடித்து எலி அவிழ்த்து விடுற மாதிரி இருக்கு. முதல் படத்தில் உள்ள கதை, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வசித்து வந்தது. ஒரு நாள் சிங்கம் உணவு உண்ட பின் மரத்தின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த எலி ஒன்று சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடியது. அப்பொழுது தூக்கம் கலைந்தது. அதனால் கோபமடைந்த சிங்கம் பயங்கரமாக கர்ஜித்தது. இரண்டாவது படத்தில் உள்ள கதையை இப்பொழுது பார்ப்போம். சிங்கம் தன் கைகளால் எலியை பிடித்தது. எலியை பிடித்தவுடன் சிங்கம் மகிழ்ச்சி அடைந்தது. சிங்கம் எலியை சாப்பிட எண்ணியது. எலி மிகவும் பயம் கொண்டது. எலி சிங்கத்திடம் அழுது என்னை மன்னித்துவிடு என்றது. சிங்கம் உடனே எலியை விட்டுவிட்டது. மூன்றாவது படத்தில் உள்ள கதையை இப்பொழுது பார்ப்போம். சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டுக்குள் வலம் வந்தது. சிங்கத்தை பிடிக்க வேடன் ஒருவன் வலை விரித்து வைத்திருந்தான். சிங்கம் அதை கவனிக்காமல் அந்த வலையில் மாட்டிக்கொண்டது. மாட்டிக்கொண்டு கர்ஜித்தது. அந்த வழியாக வந்த எலி சிங்கத்தை பார்த்தது. நான்காம் படத்தில் உள்ள கதையை இப்பொழுது பார்ப்போம். உடனே எலி சிங்கத்தின் அருகில் சென்றது. வேடன் வருவதற்குள் எலி தனது கூரிய பற்களால் வலையை கடித்து சிங்கத்தை விடுவித்தது. அப்பொழுதுதான் சிங்கம் உணர்ந்தது, ஆபத்தான நேரத்தில் எலியால் கூட உதவ முடியும் என்று. சிங்கத்திற்கு புரிந்தது. சிங்கம் எலிக்கு நன்றி தெரிவித்தது. சிங்கம் எலியிடம் சொன்னது, இனிமேல் நீ இந்த காட்டில் என்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சிங்கம் கூறியது. எலி காட்டில் சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடியது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது மாணவர்களே? ஆபத்தான நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நன்றி மாணவர்களே.